ஸ்கூலுக்கு போன பிறகுதான் புக்கு, பென்சிலு, ஸ்லைட்டு எழுதுறதுக்குள்ள சங்கதி எல்லாம் இருக்கு. ஆசையா இருக்கு, ஒரு 3 நாள் எப்படியாவது இது தொடாம இருக்கிறதுக்கு வேண்டி பூஜை கொண்டு வைக்கணுமே. அல்லேலூயா. அவன் தூக்கிட்டு ஓடுவோம், கொண்டு போய் இது கொண்டு அங்க வச்சுட்டு வந்துருவோம். பிறகு கேட்டாச்சுன்னா பூஜை தொடவே கூடாது. இன்னைக்கு பல ஆளுகளுக்கும் டெய்லி பூஜை தான், பைபிள் தொட மாட்டாங்க. காரணம் பைபிள் வாசிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் சரிக்கும் சொல்லியாச்சுன்னா வருஷத்துல 3 நாள் தான் இருக்குது. நமக்கு டெய்லியும் பூஜை தான். காரணம் என்ன? இந்த புத்தகம் திறந்து பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? இந்த வசனத்தை எடுத்து வாசி எத்தனை நாள் ஆச்சு? ஹலோ, நம்முடைய ஆயுதம் என்ன ஆகும்? ஆவியின் பட்டயம் இதுதான். உங்க வாழ்க்கையை வெற்றிகரமாய் நடத்துறது இதுதான். விசுவாசியே, உன்னோட ஜெயத்தினோட பங்கு, உன்னோட ஜெயத்தினுடைய ஆயுதம், நீ சத்துருவை கீழ்ப்படுத்தி உன்னோட பிரச்சனைகளை மேற்கொண்டு உனக்கு எதிராக வருகிற எல்லாவற்றையும் அழிச்சு நீ ஜெயிக்கணும்னு சொன்னா உன்னோட ஆயுதம் கர்த்தருடைய வசனமாகும். ஆமென். தேவனுடைய வார்த்தை எனக்கு பங்கு, தேவனுடைய வசனமே எனக்கு பங்கு, கர்த்தருடைய ஆலோசனை எனக்கு பங்கு, இது எனக்கு சொந்தமானது. ஆமென். நமக்கு பங்காய் இந்த வசனம் இருக்கட்டும்.